நோ வியூ. ஏன் நமக்கு வியூவே வரல? ஃபஸ்ட்டு நம்ம 100 வீடியோ போட்டோமா? இல்லை. ஃபஸ்ட்டு நீ 100 வீடியோவை போடு. அதுக்கப்புறம் நீ அல்காரிதத்தையோ இல்லை பார்க்காதவங்களோ இல்லை எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் நீ அந்த குறை சொல்லு. ஆனால் ஃபஸ்ட்டு நீ 100 வீடியோ போட்டியா? இல்லை. ஃபஸ்ட்டு அந்த 100 வீடியோவை போடு. அதுக்கப்புறம் நீ குறை சொல்லு. அதுக்கு முன்னாடி யாரையும் குறை சொல்லாது. இப்போ வீடியோ ஏன் வியூஸ் போகலைன்னா அதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, உன்னோட வீடியோவோட குவாலிட்டி சரியில்லை. 2வது, நீ யூஸ் பண்ணுற தம்ப்நெயில் சரியில்லை. இப்போ நீ ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோவை யார் ஃபஸ்ட்டு பார்ப்பான்னா அல்காரிதம் தான் ஃபஸ்ட்டு பார்க்கும். அந்த அல்காரிதமுக்கு எந்த லாங்குவேஜும் தெரியாது. நீ போகிற வீடியோவில் என்ன தம்ப்நெயில் யூஸ் பண்ணுற, தம்ப்நெயிலில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது, தம்ப்நெயிலில் என்ன மாதிரி கலரில் எந்த அளவுக்கு ஹூக்கை ஆட் பண்ணி இருக்க, அதுக்கப்புறம் வீடியோ நீ எத்தனை நிமிஷத்துக்கு வீடியோ போட்டிருக்கிற, இந்த 2ஐயும் தம்ப்நெயில் ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணும். அது வாட்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா உன் வீடியோவை அல்காரிதமே புஷ் பண்ணும். எந்த மாதிரி புஷ் பண்ணுன்னா, நீ இப்போ ஒரு 10 வீடியோ போட்டிருக்க, அதை பெருசாக உனக்கு புஷ் பண்ணாது. அடுத்த ஒரு 20 வீடியோ போடுற, அது புஷ் ஆகும். எப்படின்னா இப்போது நீ ஹவு டு ஸ்டார்ட் அ யூடியூப் சேனலில் போட்டேன்னா யாரெல்லாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பற்றி யூடியூப்பில் எதெல்லாம் சர்ச் பண்ணி தேடி பார்க்குறாங்களோ அவங்களோட ஹோம் பேஜில் போய் நிற்கும். இந்த பாரு, நீ ஹவு டு ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல்னு போட்டிருக்கிறேன், உனக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கிறான், இதை பார்த்து ஏதாச்சும் கற்றுக்கிறேன்னா கற்றுக்க அப்படின்ற மாதிரி அவனோட ஹோம் பேஜில் போய் நிற்கும். அப்படி நிற்கும்போது அவன் எதை பார்த்து உன் வீடியோவை கிளிக் பண்ணுவான்னா உன்னோட தம்ப்நெயில் பார்த்து தான் கிளிக் பண்ணுவான். அப்போது உன்னோட ஃபஸ்ட்டு ஹூக்கே தம்ப்நெயில் தான். தம்ப்நெயிலில் நீ அந்த வீடியோவில் என்ன சொல்ல வர அப்படின்றத ஃபஸ்ட்டு நீ சொல்லிடணும். அந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு உள்ளே வருவான். உள்ளே வரானா ஃபஸ்ட்டு 10 செகண்ட்லாம் இல்லை, 30லேருந்து 1 நிமிஷம் வீடியோவை நல்லா பார்ப்பாங்க. அது யாராக இருந்தாலும். ஏன்னா அவங்களும் ஒரு யூடியூப் சேனலில் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது வீடியோவாக இருக்குமோ, இந்த வீடியோவில் நம்ம ஏதாச்சும் கற்றுக்க முடியுமோ அப்படின்ற மாதிரி பார்க்க தான் வருவாங்க. அப்படி வரும்போது அவங்க பார்க்கும்போது ஒரு இடத்துல கூட அவங்களுக்கு இம்ப்ரெஷன் வரலைன்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் அல்காரிதம் எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் அதுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும். அப்படி போடும்போது அதுவே ஹோம் பேஜில் போய் காட்டும். ஹோம் பேஜில் காட்டுறது உங்களுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். 2வது, உங்கள் தம்ப்நெயில் உங்களுக்காக ஒர்க் பண்ணணும். இப்போ எனக்கு ஹோம் பேஜில் நிற்கிதுன்னா அந்த தம்ப்நெயிலை பார்த்து நான் தொட்டு அந்த வீடியோவை பார்க்குற மாதிரி இருக்கணும். அது என்னோடய ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன். ஃபஸ்ட்டு தொட்டு பார்த்தாச்சு, அதில் 30லேருந்து 1 நிமிஷம் அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வேல்யூ நான் கொடுத்துருக்கணும். அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே நான் ஏதாச்சும் வேல்யூ கொடுத்துக்கிட்டேன்னா சரி, தம்பி ஏதோ சொல்ல வராப்புல, என்ன தான் சொல்ல வராருன்னு முழுசாக பார்ப்போம். நம்மளுக்கும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். இவரும் ஏதோ ஸ்டார்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காப்புல, என்ன சொல்கிறாப்புலன்னு கேட்போம். நம்ம நாலேஜ் பெருசாக இருக்கா இல்லை இவர் நாலேஜ் பெருசாக இருக்கான்ற மாதிரி போட்டியில் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அந்த வீடியோ நீங்கள் 10 நிமிஷத்துக்கு போட்டாலுமே ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்தில் அவங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்கன்னா மொத்த 10 நிமிஷம் அவங்க பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க நம்மளோட அடுத்த வீடியோ பார்க்கலாமா வேணாமான்றது. அந்த 10 நிமிஷத்தில் நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம் அவங்களுக்கு அப்படின்றது தான் மேட்ரு. நீங்கள் சொல்ல வர்றதும் சரி, தம்ப்நெயிலும் சரி கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ போகும். ஆனால் பெருசாக போகாது, ஓரளவுக்கு போகும். அது எப்போ பெருசாக போகும்னா அந்த ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுறவங்க அடுத்தவங்க 3 வீடியோ 4 வீடியோ 5 வீடியோன்னு பார்த்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தாங்கல்ல, அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு நல்ல வீடியோவாக மாறும். அப்புறம் அது இன்னும் நிறையா பேர்த்துக்கு அது ஹோம் பேஜில் போய் நிற்கும். அதுக்கப்புறம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்க்குறத வச்சு தான் நிறைய பேர்த்துக்கு அது போய்கிட்டே இருக்கும். அதனால் நம்மளோட தம்ப்நெயிலும் நம்மளோட கண்டென்ட்டும் தான் வேலை செய்யும். இந்த ஹேஷ்டேங்குன்றது அது சுத்தமாக வேஸ்ட்டு. ஹேஷ்டேக்னா என்னை கேட்டால் அது தேவையே கிடையாது. அது ஒரு உருப்படியான வேலை. ஆனால் ஹேஷ்டேகை வச்சு தான் அவங்க வீடியோ வைரல் ஆகும்னா வாய்ப்பே இல்லை ராஜா. அந்த ஹேஷ்டேக் என்ன பண்ணுன்னா அதுவும் இதே மாதிரி தான் ஹோம் பேஜில் போய் நிற்கும். நம்ம ஒரு ஹேஷ்டேக் போடுறோம். நம்ம இப்போ வீடியோ டைட்டிலே வச்சுட்டோம் ஹவு டு ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல்னு.
அதையே நம்ம ஹேஷ்டேக்லேயும் போட்டோம்னா அதுவும் போய் ஹோம் பேஜு ஸ்க்ரீனில் தான் நிற்கும்போது அங்கேயுமே நம்ம தம்ப்நெயில் தான் வேலை செய்யும், நம்ம போடுற கண்டென்ட் தான் வேலை செய்யுமே தவிர ஹேஷ்டேக் எந்த இடத்துலையும் வேலை செய்யாது. ஹேஷ்டேக் சுத்தமாக வேஸ்ட்டு. ஆனால் ஹேஷ்டேக் நீங்கள் போடணுன்னா ஆசைப்பட்டு போடுங்க. ஆனால் ஹேஷ்டேக்கோட ஒரு லிமிட்டுன்னு ஒன்று இருக்கணும். ஏதோ ஒரு ஹேஷ்டேக் இல்லாட்டா 2 ஹேஷ்டேக் போடுங்க. நீங்கள் அதுலேயும் 4-5 ஹேஷ்டேக் போட்டிங்கன்னா எல்லா வீடியோவும் உங்களை தள்ளி விட்டு போயிடுவாங்க. அவங்களோட ஹோம் பேஜில் போய் நிற்கிறது வந்து ஒரு இம்ப்ரெஷன். அந்த இம்ப்ரெஷன் குறைய 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 உங்களுக்கு சிடிஆர் அடி வாங்கும். சிடிஆர் அதெல்லாம் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் சொல்கிறேன். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொன்னால் என்னாலையும் தெளிவாக சொல்ல முடியாது. அதை பார்த்து புரிஞ்சுக்கிற உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியாது. இப்போ நோ வியூன்னு இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வீடியோ இருக்கும், அதையும் பாருங்கள். அதுலேயே ஒரு சில நாலேஜ் இருக்கும். இப்போது உங்களுக்கு எந்த வீடியோவுக்கு எந்த வியூவுமே வரலைன்னா நீங்கள் அல்காரிதம் மேலே தப்பே சொல்லக்கூடாது. அல்காரிதம் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு ரெகுலராக வீடியோ போட்டிருக்கணும். இன்னொன்று அந்த வீடியோ வந்து மற்றவங்க ஹோம் பேஜில் போய் நின்றுருக்க இம்ப்ரெஷன் எந்த அளவுக்கு போயிருக்குதுன்றதை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் தம்ப்நெயிலில் தப்பு. உங்கள் தம்ப்நெயிலை ஓப்பன் பண்ணியே அவங்க பார்த்துருந்தாலுமே உங்களுக்கு ஆவரேஜ் டியூரிங் டைம் ஒரு வீடியோவுக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்றதை பார்க்கணும். அதில் உங்களுக்கு லோவாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சிடிஆர் அடி வாங்கும். இந்த ரெண்டுமே அடி வாங்குச்சுன்னா அந்த வீடியோ எந்த இடத்துலையும் வைரலும் போகாது. அந்த வீடியோவை யாருமே பார்க்க மாட்டாங்க. அது ஒரு ஆகாவளி வீடியோ, இவனுக்கு வீடியோ எடுத்து போடுறதை தவிர இவன் வீடியோவில் ஓரளவு கூட இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலன்னு அல்காரிதம் ஒரு இடத்துல முடிவு பண்ணுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகிற வீடியோ சுத்தமாக வியூஸே வராது. அதுக்காக அல்காரிதம் என்ன ஒர்க் பண்ணுறதுன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் அல்காரிதம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு போகிறேன். அதை ஃபுல்லாக பாருங்கள், புரியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பழைய வீடியோ வேணும்னா போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.